சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக் அரசு மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல்களை அடிப்படை இல்லாத பொய் செய்தி என்று அவர் மறுத்துள்ளார். இது முழுக்க முழுக்க போலியான செய்தி. தம் பெயரை களங்கப்படுத்தவே இவ்வாறு பரப்பப்படுகிறது. இது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு என்று அவர் FMTக்கு தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை தனது வழக்கறிஞர் அக்பர்தீன் அப்துல் காதர் மூலம் அவர் நிராகரித்துள்ளார். அக்பர்தீன் ஜாகிர் நாயக் முழுமையான உடல் நலத்துடன் இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் ஜாகிர் நாயக் கோலம்பூர் அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் இருப்பதாகவும் இறுதி மூச்சினை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் அவர் அதிக பாதுகாப்பு கொண்ட வார்டில் சிகிச்சை பெறுவதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மறுப்பு சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு அவர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரவிய தகவல்களை ஜாகிர் நாயக் மறுத்ததற்கு பிறகு வெளியாகி உள்ளது. அப்போது அந்த குற்றச்சாட்டுகளை அவர் பொறுப்பற்ற நபர்கள் பரப்பும் வெறுப்பு பேச்சு என கூறியிருந்தார். ஜாகிர் நாயக்கின் பிரபலத்தை காரணமாக கொண்டு அவரது புகழை சேதப்படுத்தவே இத்தகைய பொய் செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன என்றும் அக்பர்தீன் முன்னதாக தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.